வாங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 சில்லு தேங்காய் சரவி வச்சுருக்கேன், வரமிளகா, தாளிப்புக்கு கடுகு. நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சிட்டோன்னு கடுகு, வரமிளகா போட்டுக்கலாம். போட்டு பொரிஞ்சிட்டோன்னு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டணும். வெங்காயம் சும்மா ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க, கண்ணாடி பதத்துக்கு. அந்த மாதிரி வதங்கிட்டோன்னு நம்ம கீரை நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த கீரை கொஞ்சம் வேக லேட்டாகும், அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றுவேன் கடைசியில். இப்போ பாருங்கள், கீரை போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம நல்லா கலக்கி விடலாங்க. நல்லா எல்லாம் ஒன்றா கலந்துட்டணும். மூடி வைக்காமல் வேக வச்சாதாங்க இந்த கீரை கலர் மாறாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா வெந்து பாருங்கள், சுண்டி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கையில் நசுக்கி பார்த்தாவே தெரியுது நல்லா வெந்திருக்கு. நமக்கு அந்த தேங்காய் துருவலை தூக்கி மேலே போட்டு துருவி விட்டுறலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை பொரியலில் யாருக்கும் செய்ய தெரியாதான்னு நினைக்காதீங்க, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையான டேஸ்ட்டு. இது இரும்பு சத்து இருக்குங்க. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த கீரையை வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரத்தம் ஊறுங்க. இதே பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.